ஜெய் ஆசியம் குட் ஆசியம். இன்றைக்கி நான் ஆர்சிஎம்மில் ஸ்வெச்சா டீடாக்ஸ் க்ரீன் டீ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கவா அப்படின்னா என்னன்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவான்றது ஒரு ட்ரெடிஷ்னல் ஹெர்பல் க்ரீன் டீ. அது பார்த்திங்கன்னா காஷ்மீரில் தான், மோஸ்ட்லி காஷ்மீர் அண்ட் ஹிமாலயன் ரீஜன்ஸில் தான் ஒரிஜினேட் ஆனதுங்க. இதில் பார்த்திங்கன்னா நேச்சுரல் அரோமேட்டிக் அண்ட் ஸ்பைஸ்டு டீயாக இருக்கும். நல்லா க்ரீன் டீ லீவ்ஸை பாயில் பண்ணி அதில் கொஞ்சம் ஸ்பைசஸ் ஹர்ப்ஸ்லாம் கலந்து இந்த டீயை தயாரிப்பாங்க. ஸோ பீப்புள் யாரெல்லாம் காஷ்மீரை விசிட் பண்ணவங்களுக்கு இந்த டீயை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த டீயோட ஒரு சாஃப்ரானும் ரோஸ் பெட்டலும் சேர்ந்து கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த டீ குடிக்கும்போது. இதில் மெயினாக இந்த பீப்புள் எல்லாம் இந்த டீயை ஏன் குடிக்கிறாங்கன்னா, ஒன்று அது நம்மளோட பாடியை கிளென்ஸ் பண்ணும், இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இட் இம்ப்ரூவ் டைஜஷன், நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸும் ரிலீஃப் ஆகும். இது சாஃப்ரான், ரோஸ் பெட்டல்ஸு, நிறைய ஸ்பைசஸ் இதில் ஆட் பண்ணனால ஒரு சூத்திங் அரோமா நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப லைட் டேஸ்ட்டு. அப்புறம் இதில் நிறைய ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸும் போட்டிருக்கனால இந்த டீ எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆர்சிஎம் ஸ்வெச்சா டீடாக்ஸ் க்ரீன் டீ பார்த்திங்கன்னா இது அந்த கவா பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஸ்பெஷல் ஹெர்பல் டீ மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஆர்சிஎம். இது குடிக்கிறதுனால நம்ம பாடியில் இருக்கிற டாக்ஸினை ரிமூவ் பண்ணுறது, டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஒரு ரெஃப்ரெஷிங் எனர்ஜி நம்ம பாடி பில்ட் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. இதில் ஒரு நேச்சுரல் பிளெண்ட் ஆஃப் கேர்ஃபுல்லி செலக்டட் ஹெர்ப்ஸும் ஸ்பைசஸும் இதில் அடங்கியிருக்கு. இது ரெண்டும் சேர்த்து ஒன்றா நம்மளோட கம்ப்ளீட் வெல்னஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணுதுங்க. மெயின் பெனிஃபிட் இந்த க்ரீன் டீ குடிக்கிறது என்னென்னா, ஒன்று நம்ம பாடியும் லிவரையும் டீடாக்சிஃபை பண்ணுது, நம்மளோட டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது, ரெடியூசஸ் பிளாட்டிங், அப்புறம் நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது, வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது, நம்மளோட ஸ்கின் ஹெல்த்தை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணுது, மைண்டையும் பாடியும் ரொம்ப ரெஃப்ரெஷ் பண்ணுது, அண்டு நல்ல ஒரு ரிலீஃப், கோல்டோ காஃபோ அண்ட் ஃபெட்டிக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டீ குடிக்கிறது ஒரு நல்ல தீர்வு. ஸோ இப்போ நிறைய பேர் எல்லோரும் பயமுறுத்திட்டுருக்காங்க, கோவிட் மறுபடியும் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் இந்த க்ரீன் டீயை நல்லாவே சஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இது இம்யூனிட்டியும் டெவலப் பண்ணுது, அதே மாதிரி இது கோல்டு காஃப் அண்ட் ஃபெட்டிக்லேருந்து ரிலீஃப் கொடுக்கறதுக்கும் இந்த க்ரீன் டீ யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல சாய்ஸ் நம்மளுக்கு, மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ். இல்லை மெயின் கீ இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தா, ஃபஸ்ட்டு க்ரீன் டீ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், இது ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்டு. ஸோ இது ஃபேட்டை பேர்ன் பண்ணி நம்மளோட மெட்டபாலிசமை பூஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹார்ட்டோட ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணுதுங்க. நெக்ஸ்ட் இதில் சின்னமன் இருக்குது. சின்னமன் பார்த்திங்கன்னா நம்மளோட பிளட் சுகரை ரெகுலேட் பண்ணும், நம்மளோட இன்ஃபெக்ஷன்ஸை ஃபைட் பண்ணி டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி நம்மளோட பாடிக்கு ஒரு வார்ம்த் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு கார்டமன் பார்த்திங்கன்னா நம்மளோட பேட் பிரெத்துக்கு ஃபைட் பண்ணி அகெயின் இட் இம்ப்ரூவ்ஸ் இன் டைஜஷன், டீடாக்சிஃபை பண்ணுது அண்ட் நம்மளோட ப்ளோட்டிங்கை ரெடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. இது நம்மளோட நாசியாவை ரிலீஃப் பண்ணி அகெயின் என்ஹான்ஸ் டைஜஷன், நம்மளோட இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு க்ளவ் பார்த்திங்கன்னா இட் ஃபைட் காஃப் அண்ட் கோல்டு. இது ஒரு நேச்சுரல் ஆன்டிசெப்டிக்குங்க, நம்மளோட டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். பெப்பர் நம்மளோட இட் இம்ப்ரூவ்ஸ் அப்சர்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ், இன்ஃபெக்ஷன்ஸோட ஃபைட் பண்ணுறதுக்கு, நம்மளோட மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு பெப்பர் ஒரு நல்ல ஒரு இன்க்ரீடியண்ட்டு. அப்புறம் பே லீஃப், இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஆங்ஸைட்டியோ ஸ்ட்ரெஸ்ஸோ இருந்துச்சுன்னா அதை ரிலீஃப் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டர்மரிக், இது ஒரு ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட்டு. ஸோ இன்ஃப்ளமேஷனுக்கும் நம்ம லிவர் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சாதனம் இது. நம்மளோட பிளட்டையும் ப்யூரிஃபை பண்ணுது. ரோஸ் பெட்டல்ஸ் குட் ஃபார் ஸ்கின், நம்மளோட மூடை இம்ப்ரூவ் பண்ணும், நம்மளோட அசிடிட்டி, ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு
லிக்கோரைஸ்ன்னு சொல்லிட்டு இது நம்மளோட சோர் த்ரோட் இருந்தால் சூத்தன் பண்ணும், நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, அசிடிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு துளசி நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணி பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுது அண்டு ஸ்கின்னுக்கும் த்ரோட்டுக்கும் ரொம்ப நல்லது. சாஃப்ரான் வந்து நம்மளோட ஸ்கின் டோனுக்கும் நம்மளோட அது மூட் பூஸ்டரும் சொல்லலாம். இது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. ஸோ இந்த கீ இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இந்த டீடாக்ஸ் கவா க்ரீன் டீயில் இருக்கிறதுனால இதை எடுத்துக்கிறது நம்மளோட பாடிக்கும் சரி மைண்டுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ப்ராடக்ட் இது. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னா, ஒரு 150 ml to 200 ml ஆஃப் வாட்டரை பாயில் பண்ணிவிட்டு உங்களோட ஒரு சேஷெட் ஆஃப் ஸ்வெச்சா டீடாக்ஸ் கவா க்ரீன் டீ அதில் போட்டுடுங்க. ஸோ அது ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி வைங்க. ஒரு 2-3 minutes ஆன பிறகு நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு ஹாட்டாக குடிங்க. உங்களுக்கு வேணும்னா அதில் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் இல்லைன்னா ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஹனி ஆட் பண்ணலினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது குடிக்கிறதுக்கு. மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்து நீங்கள் குடிக்கலாம். டீடாக்ஸுக்கு வேணும் இல்லை எனக்கு வெயிட் லாஸ் வேணும்னா மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம். நல்ல டைஜஷன் ஆகணும் எனக்கு அப்படின்னா ஆஃப்டர் மீல்ஸ் அப்போ குடிக்கலாம். எனக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் வேணும்னா உங்களோட பெட் டைம் அப்போது பிஃபோர் பெட் டைம் அப்போது குடிக்கலாம். இந்த ஆர்சிஎம் வந்தோட ஸ்வெச்சா டீடாக்ஸ் கவா ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னால், இதில் 100% நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸு, இதில் ஆடட் சுகரோ கெமிக்கல்ஸோ இல்லை. இதில் வந்து ஆயுர்வேதிக் வெல்னஸை சப்போர்ட் பண்ணுது. இது போத் மேன் அண்ட் உமன் 2 பேருக்குமே ரொம்ப சூட்டபிள். அதே மாதிரி நம்ம பாடியும் மைண்டும் ரொம்பவே ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு இந்த டீ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ.